ஹாய் எல்லாம் என்ன நினச்சிருப்பீங்க, என்னடா அக்கா டைட்டில் இப்படி வச்சுருக்காங்க, இனிமேல் வீடியோ போட மாட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. நம்ம 2020ஓட கடைசி நாள் 31 இல்லையா இன்னைக்கு, அதனால இன்னைக்கு எடுக்கிற கடைசி வீடியோ இதுதான். அதனால தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். 2020வது வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக வந்து அமைஞ்சு போச்சு. அந்த 2020 அப்படின்ற ஒரு வருஷம் வந்ததே யாருக்குமே தெரியும், வரக்கூடாதுடா இனிமேல் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு வருஷமாகவே இந்த வருஷம் அமைஞ்சு போச்சு. இனி வரப்போகிற 2021வது வருஷமாவது எல்லாருக்குமே சந்தோஷமாகவும் நல்ல நிறைவாக இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கணும்னு நினச்சி எல்லாமே ப்ரே பண்ணிவிட்டு இந்த 31 எல்லாரும் சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே நாளைக்கு 2021 பிறக்க போகிறதெல்லாம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். மாமாவும் சொல்லுவாங்க, என்னமோ சொஞ்சார் இல்லை இவர் பின்னாடி இல்லை டாட்டா காமிச்சாரா, என்னைய கொம்பு வச்சாருன்னு நினச்சிட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறக்க போகிற புது வருஷம் எல்லாருக்குமே சந்தோஷமான வருஷமாகவும் மன நிறைவோடையும் எல்லா செல்வங்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆசையோடு எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு புது வருஷத்தை நாளைக்கு கொண்டாடுங்க. இந்த 2020ஓட கடைசி நாளான 31 வழி அனுப்புறதுக்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு கோயம்புத்தூரில். அதை என்ஜாய் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பன்னீர் ஃப்ரைவும் அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு டீயும் வச்சு குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக மழையை பார்த்துட்டே டீயும் குடிக்கலாம், பன்னீர் ஃப்ரையும் சாப்பிட்லாம். அந்த குட்டி விழாக கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா டீ வச்சு பால் ஒரு பக்கம் வச்சுட்டு அப்புறமா பன்னீர் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2021 அந்த வருஷம் ஃபுல்லாக எல்லா நாளும் இனிமையான நாளாக அமைச்சு சொல்லி நான் உங்களை கருத்து சொல்ல வந்துட்டாரு. கருத்து கந்தசாமி எல்லா நாளும் அடுத்து வர எல்லா நாளுக்கும் இனிமையான நாட்களாக இருக்கட்டும். அப்படிதான். இப்போ வந்து மாமா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு டீ வச்சு கொடுப்பாங்களாம். மழை பெஞ்சிட்டு இருக்கா, அதனால டீ வச்சு அவர் தான் கொடுக்கும். இத்தனை நாள் சமைச்சு நான் போட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் வருஷத்தில் கடைசி நாள் அவர் ஒரு நான் தான் வரட்டி வச்சு கொடுப்பேன். டெய்லி காலையில் வரட்டி தானே வச்சு கொடுப்பீங்க, பால் டீ வச்சு கொடுங்க. பால் டீ குடிக்க மாட்டேல, நீங்களும் குடிப்பீங்களா? உங்களுக்கு தான் வச்சு தரேனே. சரி, இந்த ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு சைடிஷ் ஏதாவது டீ குடிச்சாதான் நல்லாயிருக்கும். நம்ம இங்கேயே வச்சு குடிக்கலாமாம்மா, மழையை பார்த்துட்டு இங்கேயே வச்சு குடிக்கலாம். இண்டக்ஷன் வச்சு கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து டீ வந்து இங்கே மேலே தான் வைக்க போகிறோம் மாடியில். ஏன்னா இங்கே தான் மழை பெய்யுறது வந்து சூப்பராக தெரியும். கீழே போயிட்டோம்னா கிச்சனில் போயிட்டு மழை பெய்யறதுலாம் தெரியாது, கீழே உட்காரதுக்கு முடியாது. அதனால இங்கே பால்கனியில் நம்ம டீ வச்சு வச்சுட்டே இருப்பாங்க. நான் போய் பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா? அதை பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் நீங்கள் வரக்கூடாது, இங்கே தான் உட்காந்து டீ வைக்கணும். ஓகே, பாய். அங்கே கிச்சனில் ஏதோ பன்னீர் ஏதோ செய்கிறாங்களாம்மா ஜூடாக. அதனால் நம்ம போய் மேலே டீ வைக்கிறதுக்கு பாத்திரமா அதுவும் மேலே தான் கொண்டு வந்து வச்சு கொடுக்கணுமாம்மா, கீழே வச்சா அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்களாம்மா. இப்போ நம்ம மேலே அவங்க பன்னீர் சோடாவா பன்னீர் சோடா இல்லை பன்னீர் வறுவல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பண்ணிட்டு வரட்டும், நம்ம டீ வைக்கலாம். நம்ம டீ வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா மழை வேறு பெய்யுது பாருங்க, நல்ல சாரல் மழை சூப்பராக இருக்குது. காலையில் வந்து இப்படியே தான் இருக்குது சாரல் மழை. ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஃபீலிங். ஏன்னா நம்ம வீடு அவுட்டில் இருக்கிறதுனால நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நான் இந்த இதுக்கு வீடியோக்காக வேண்டி தான் சட்டை எடுத்து போட்டேன், இல்லைன்னா சொட்டை எடுத்து மாட்டிருப்பேன். அந்த மாதிரி கூலிங்கிட்டு இருக்குது. அவங்க பன்னீர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பன்னீர் வரல, அது இட்டு வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சுவிட்ச் மாதம் போட்டு அவங்க வந்து அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு கட்டி வந்து 200 கிராம், 2 எடுத்திருக்கேன் 400 கிராம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எந்த மாதிரி சைஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி நீளமான ஒரு பீஸா வந்து போட்டுக்க போகிறேன். அப்போ பொரிச்சு எடுத்து சாப்பிட்றப்போ இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் இதில் 3 வெட்டிக்கலாம், இல்லைன்னா 2 கூட வெட்டி எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். பட்டர் வந்து நான் வந்து மில்க் மிஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அமுல் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா அப்புறம் அரோமாவில் கூட கிடைக்கிது, அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம், அது உங்கள் விருப்பம். பன்னீர் வந்து நீங்கள் எது வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல. இது தான் வாங்கணும், இதில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் இல்லை, எதை வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 2 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன்.
அதே அளவில் சோள மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 2 3, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, இது மட்டும்தான். இப்போ கலந்துடலாம். தண்ணி கொஞ்சம், நம்ம பச்சைக்கெல்லாம் மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம பச்சைக்கெல்லாம் மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் அதை முக்கி எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது போல் ஒரு பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க. பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி அகலமாக ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கணும். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து கலர் நம்ம பொரிக்கிறப்போ வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான உப்பு. இப்போ இதையும் கலந்துடலாம். தண்ணி ஊற்றியும் மாவு கலந்து வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றாமலும் மாவு கலந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், பாருங்கள், அதை எடுத்து இதில் முக்கிக்கலாம். முக்கிட்டு இந்த மாவில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மேலே அப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். 4 பக்கமும் நல்லா படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள், இதை போட்டு பொரிச்சிடலாம். ஒன்றா போட்டு பொரிச்சிடுங்க. மொத்தமாக எடுத்து அப்படியே போடாமல் அப்பப்போ முக்கி ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் எல்லா பன்னீரையும் பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் இந்த குடமிளகாய் வெங்காயம்லாம் போட்டு மறுபடியும் ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இல்லை இப்படியே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பம்னா இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இது போல் பன்னீர் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பன்னீர் ஃப்ரை சூப்பராக அப்படியே கலர்ஃபுல்லாகவும் அப்படியே மேலே பார்த்திங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. மேலே அவங்க டீ வச்சிட்ருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா நேற்று வடைக்கு வந்து மீதி உள்ளே எடுத்து வச்சுருந்தேன், கொஞ்சம் செஞ்சுட்டு மீதி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் வடை போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துட்டேன். இப்போ பன்னீர் பொரிச்ச எண்ணெயும் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போகலாம். அவங்க டீ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். ஐயோ, இதை எப்படி நான் தூக்கிட்டு போகிறது? கஷ்டம்தான் போல் தூக்கிட்டு போகிறது. சரி, நமக்கு முடியாதாண்ணே. ஒரு மலையை பார்த்துக்கிட்டு டீ வச்சு குடிக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா? எத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்கு. படியில் 2 கை பிடிச்சிட்டு ஏறி வரேன், கீழே விழுகாமல் இருந்தால் சரி. மாமா, இன்னும் டீ வைக்காம என்ன மாமா செய்கிறீங்க? கரண்ட் வர மாட்டேங்குது. டேய் வாங்கடா, என்னன்னு பாரு. இல்லை சுவிட்ச் பண்ண தெரியுமா? கை வைக்கலாமா? கை வைக்கலாமான்னு கேட்குறாரு. தொடாதீங்க மாமா, கரண்ட் அடிச்சிரும். பிளக்க புடிங்கி விட்டு தொடுங்க, ஒன்றும் செய்யாது. ஒரு சிங்கிள் டீக்கே இப்படி பிரச்சனைனா ஒரு சோத்துக்கு எத்தனை பிரச்சனையாகும்னு யோசனை வச்சிருவேன். அது கேஸ் எடுத்து தானே, இது பாயம் கரண்ட். நான் சொல்லிட்டேன்ல, ஒன்றும் கரண்ட் அடிக்காது. அப்படி அடித்தா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தொடுங்க. ஏ அஸ்மா, இங்கே வந்தவர் என்ன செய்கிறாருன்னு பாரு அஸ்மா. ஆனாயிடுச்சு. அது ஒன்றும் செய்யாது. தவறுங்க, நானே தொடுறேன்னா ஒன்றும் செய்யாது. நான் இந்நேரம் டீ வச்சிருப்பீங்கன்ட்டு இங்கே பாரு, இதுவே ஆறி போயிடும். ஆறி போயிருமா? அஸ்பக், உனக்கு டீயா காஃபியாடா? ஆனால் என்ன இண்டக்ஷனில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பொங்கியெல்லாம் வராது. அப்படியா? பொங்கி வராது. பொங்கி வெளியிலலாம் ஊற்றாது. அது ஏன்? ஹீட் கம்மி பண்ணிடணும். பொங்கி ஊற்றும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அது எப்படி இங்கே அடுப்பில் வச்சா பொங்கி வெளியே வருது, இதில் வச்சா பொங்கி, இதுவும் பொங்கி வரும். அப்படி சொல்லி வராதுன்னு சொன்னேன். நீங்கள் கம்மி பண்ணிடணும். அப்போ அப்படி அது அதுலேயும் கம்மினா வராது. இதை வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூடாகவே இருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அதை பார்க்கணுன்னு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இப்போவே காட்டுறேன்.
இந்த இங்கே இருக்காங்க, இவங்க தான் அந்த கெஸ்ட். அது அழுகு முட்டை கெஸ்ட். மைக் என்கிட்ட இருக்கு, அங்கே போய் பேசிட்டு இருப்பாரு. அச்சோ டீ போட கூட மழை நின்று போச்சேடா மாமா, மழை நின்று போச்சு. பெய்யுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி, முதல்ல இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, க்ளீன் பண்ணி சூப்பராக செடியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பாவக்காய், அவரைக்காய், அப்புறமா முருங்கை, கருவேப்பிலை, அப்புறம் என்ன பீர்க்கங்காய், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் கரிசலாங்கண்ணி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இப்போ அங்கே கரிசலாங்கண்ணி அங்கிட்டலாம் இருக்குது. சோளம் கூட, நம்ம கம்பு கூட நம்ம விதைச்சி வச்சுருந்தோம். நானும் கூட ஒரு குட்டி விவசாயி தான். ஏன் தெரியுமா? ஏன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம், அதனால நானும் ஒரு விவசாயி. எனக்கு யாரும் சொல்லி வாப்புன்னு சொல்லி. ஒரு மனுஷனுக்கு இண்டக்ஷன் அடுப்பில் டீ வைக்க தெரியாமல் எத்தனை பாடுபடுறாரு தெரியுங்களா? வாங்க போய்ப்பா. அந்த 8 நிமிஷம் முடியணுமாம்மா, அப்போ தான் கொதிக்க முடியல. டீ தூளை போட்டு விடுங்க. இன்னும் கொதிக்கவே இல்லை. நான் இப்போ வடை செஞ்சுக்கிறேன். இது பன்னீர் வறுத்த எண்ணெய் தான், அதை ஊற்றிக்கலாம் இதில். ஏன்னா டீயெல்லாம் அப்புறமா குடிச்சிக்கலாம், வடையை செஞ்சு எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல டீ குடிக்கிறதுக்கு. தம்பிக்கு மட்டும் காஃபி போட்டேன், ஏன்னா அவன் வடையெல்லாம் சாப்பிட மாட்டான், பன்னீரும் சாப்பிட மாட்டான். அதனால இந்த தம்பி காஃபி எடுத்துக்கோ. இது இன்னொரு தடவை சூடு பண்ணணும், கடைசியில் இதில் வேணால் போட்டு எடுத்து தரேன். சூடு ஆறிடுச்சு. பன்னீர் சொல்லிட்டு வடை சொல்லிட்டு இருக்க அந்த இருக்குல்ல மாமா, இது முந்தா நாள் அவங்க அந்த அன்னைக்கு செஞ்சோம்ல, அந்த மாவு மீதி உள்ளே இருந்து எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. கொஞ்சம் சூடாகிடுச்சா பாருங்க, தொட்டு பாருங்க. கருவேப்பிலை எடுத்து வைப்பீங்க. A few minutes later. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா அஸ்மா? சூடாக இருக்கா? லைட்டாக சூடு இல்லையா? மறுபடியும் பொரிச்சு எடுத்தேன் அஸ்மா. அப்போதே பொரிச்சிட்டு நீங்கள் டீ வைக்கிறதுக்குள்ள எல்லாம் ஆறி போச்சா, மறுபடியும் எண்ணெயில் போட்டு போய் பொரிச்சேன். ஏன் இங்கிட்டு வந்தா? இல்லை இங்கே உட்காந்துக்கிறேன். எங்கே வந்தா? குளிருது. கொட்டி விட்டுருவேன் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்தாங்க மாமா. அவன் அவன் பருப்போட தம்பி வடை, நான் பிளாக் டீ குடிக்கிறேன். எல்லாம் நான் ஸ்லிம் ஆயிட்டேன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க ஒரு சிலர். சத்தியமா இல்லை. சத்தியமா இல்லையாமா? ஏன் தெரியுமா? நான் பிளாக் டீ குடிக்கிறேன். அத்தா பிளாக் டீ குடிக்கிறாரு. நீங்க என்ன பிளாக் டீ குடிக்கிறீங்க? இல்லை, அவர் பால் டீ தான் குடிக்கிறார். அந்த காலத்துல எல்லாம் பிளாக் டீ தான் குடிப்பாங்க. அத்தா சின்ன வயசுல நிறைய பிளாக் டீ குடிச்சிருப்பாரோ, அதனால கருப்பா இருக்கா. எஸ்டேட்ல பிளாக் டீ தானே குடிப்பாங்க, அதனால கருப்பா இருக்கீங்களா? இந்த பக்கம் இங்க சக்கரை போட்டுட்டு தெரியும். அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு கையில வெள்ளை வச்சுட்டு ஒரு கையில டீ வச்சுட்டு. ஆமா, என்ன பண்ண எஸ்டேட்ல கொஞ்சம் அளவா தான் கொடுப்பாங்க. இவ்வளவு தண்டி வெள்ளம்னா இவ்வளவு தண்டி தான் கொடுப்பாங்க. வெள்ளம்னா இதுல கழிச்சு வச்சுக்கணும். வரட்டின்னு வச்சுக்காசு கொஞ்சம் அது குடிச்சு பாரு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு தெரியுமா? அது இப்படி குடிச்சிட்டு குடிச்சிருக்கேன்ல, ஆனா சொன்னேன் தானே, அளவா தான் கொடுப்பாங்க வெள்ளம். நாங்க எஸ்டேட்ல இருக்கிறப்ப அது மழை ரொம்ப நல்லா சமையா இருக்கு தெரியுமா? ஆனா அங்க போடுற டீ எவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஏன் நம்ம இங்க போடுறதுலாம் அந்த மாதிரி இல்ல. அது விக்கிறவங்க நல்லா வைப்பாங்களா என்னமோ, நம்ம அங்கேயே வாங்குறோம். ஒருவேளை தண்ணி அப்படி இருக்குமோ? விக்கிறவங்க நல்லா வைப்பாங்க தாங்க. ஃபேக்டரியில இருந்து வாங்குறோம். அப்ப நான் நல்லா வைக்கலையா? இப்போ இங்க லோக்கல் ஃபேக்டரி குடோனுக்கு பேக் பண்ணி சொல்லப்போனா நம்ம வாங்குற டீ தூள் டஸ்ட் தான். இது ஒரிஜினல் டீ தூளே கிடையாது. சொல்லவே இல்லை, உண்மைதான் டி, இது டஸ்ட். நீ வேணா பாக்கெட்ல பாரு, டஸ்ட் அப்படி மீடியா கொண்டாலும் போய் நம்ம போய் நம்ம எடுக்கலாம். போறீங்க? நான் கூட்டு போக மாட்டேன், நான் வரமாட்டேன். நீங்களாம் போனீங்க சரி, நாங்கள் போயிட்டு வாங்க. உன்னை யாரும் கூப்பிடல. வராது, நான் வரல. உன்னை கூப்பிடலையே. என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வரவே மாட்டேன். உன்னை கூப்பிட்டா தானே நீ வருவ. சரி போடி பார்ப்போம். இப்போக்கெல்லாம் போக முடியாது. ஏன் மழை அளவு கிடையாது. நியூ இயருக்கா?
ஆமாம், யானை 2 பேரை கொண்டுருச்சாமா. மேகமலைக்கெல்லாம் போகிறவங்க பார்த்து போங்க. சாயங்காலம் சீக்கிரம் அந்த பஸ்ஸெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே வந்துடுங்க. அப்போ தான் யானைக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அந்த நம்மளோட ஸ்மெல்லை பார்த்தே அது வந்துடுது. மனுஷங்களோட ஸ்மெல்லை பார்த்து தான் வருதாமா. என்ன செய்கிறாங்க, அந்த ஒத்த யானை கொம்பு வச்ச யானை தான் கொள்ளுதான். நேற்று டாட்டா கூட சொன்னாங்க. எதுல தொடங்கிற என்ன அப்படியே சூப்பராக மலைக்கு டீ போட்டு ஒரு வடை செஞ்சு இந்த பன்னீர் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டாச்சு. நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்குறதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த பன்னீர் ஃப்ரைவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பன்னீர் ஃப்ரை இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா, தம்பி, மாமா எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா சுட சுட, அதுவும் மழை நேரத்தில் வேற செஞ்சு டீ வச்சு குடிக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் அது போல் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மழை உங்கள் ஏரியாவில் மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புது வருஷம் பிறக்க போகிறதுனால அழகாக மழை பெஞ்சு வழி அனுப்பி வைக்குது. 2020 சந்தோஷமாக போயிட்டு வா. அடுத்து 2021 இதுக்கு மேலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மழையே வாழ்த்தி அந்த 2021 அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி அது ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாதிரியே தான் இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உள்குத்து தாண்டி 2021 வருஷம் எல்லாருக்குமே நல்ல வருஷமா இருக்கணும். இந்த 2021 எல்லா நாளும் இனிமையான நாளா எல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓகே, செம்ம செம்ம எல்லாத்துக்கும் வேண்டி எல்லா நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னுட்டு கடைசி நாள் 2020. ஐயோ, இனி நம்ம அடுத்த வருஷம் தான் சாப்பிடுவோம். இந்த வடை டீ எல்லாம் அடுத்த வருஷம் தான் சாப்பிடுவோம். இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ, கடைசி வடை, கடைசி பன்னீர் ஃப்ரை, கடைசி வரட்டி. புது வருஷத்துல இதே போல இன்னொரு வீடியோ பார்க்குறோம். ஆமாம், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. வெளியில் அதிகமாக மக்கள் இருக்கிற இடத்துக்குலாம் போகாம நம்ம வீட்டில் குடும்பத்தோடய நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுங்க. போங்க, ஆனால் மாஸ்க் போட்டு போங்க. அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரி சொல்லுவாங்க, சமூக இடைவெளி, சோஷியல் டிஸ்டன்சிங். சோஷியல் டிஸ்டன்சிங்களா? நமக்கு வராது விட்டு சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க எல்லாருமே. சரி, அதோட இந்த பழைய வருஷத்தை இதோட இந்த வரட்டியோட முடிச்சுக்கலாம். புது வருஷத்தை நல்ல டீயா போட்டு அப்ப இந்த டீ நல்ல டீ இல்லையா? புதுவிதமா போடுறதுனால நல்லா இல்லைங்கிறது. பாய். நான் போடுறதுனால நல்லா இல்லையா? பாய்.